அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்திய சுதந்திர தினத்தை பற்றின ஒரு சில முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசாக கூட பார்க்குறதா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன தகவல்கள்னு பார்த்துடலாம். சுமார் 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர் பிடியிலிருந்து இந்தியா தன்னை முழுமையாக விடுவித்து கொண்ட தினம்தான் இந்த சுதந்திர தினம். இது ஒரு வரலாற்று நாள், ஹிஸ்டாரிக்கல் டே. கண்டிப்பாக அது ஹிஸ்டாரிக்கல் டே தான். ஏன்னா இது நமக்கு ஈஸியாக கிடைக்கல. ஸோ 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதுவும் நள்ளிரவில் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது வரலாற்று நாள். இந்த தினத்தை தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினமாக அனுசரிக்கிறோம். இப்போது 2026 நம்ம அனுசரிக்கும் சுதந்திர தினம் எத்தனாவது சுதந்திர தினம் அப்படின்னு பார்த்தோன்னா 80வது சுதந்திர தினமாக தான் நம்ம அனுசரிக்கிறோம். அந்த இந்தியாவுடைய முதல் கொடியை ஏற்றியவர் யார்? இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஏற்றிருப்பாங்க. எங்கே அந்த கொடியை ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெல்லியில் இருக்க செங்கோட்டை இருக்கு இல்லையா, ரெட் ஃபோர்ட், அங்கே லாகூர் கேட் அப்படின்ற பகுதியில் தான் நம்மளுடைய மூவர்ண கொடியை ஏற்றிருக்காங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதில் அவருடைய புகழ்மிக்க ஒரு உரை, அதாவது விதியுடன் சந்திப்பு அப்படின்ற ஒரு உரை ரொம்ப வரலாற்று பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் 14 நள்ளிரவு, நமக்கு நள்ளிரவில் தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அந்த சமயத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஒரு உரை பேசப்பட்டிருக்கும். அதுதான் விதியுடன் ஒரு சந்திப்பு. கொடியேற்றும் அதிகாரம். கொடியேற்றும் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, நம்ம ஒவ்வொரு சுதந்திர தினம், குடியரசு தினம் நம்ம டிவியில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்சேஷனை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது சுதந்திர தினத்தை அப்போது யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரதமர் அவர்கள் தான் கொடியேற்றுவாங்க. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துடைய முதல்வர் தான் கொடியேற்றுவாங்க. இப்போ தமிழகத்தில் முதல்வர், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர். சுதந்திர தினத்துக்கு யார் கொடியேற்றுவாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் மாநிலத்தின் சார்பாக, இந்திய நாட்டின் சார்பாக பிரதமர் அவர்கள் அன்னைக்கு கொடியேற்றுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா, நம்ம சுதந்திரம் பெறும்போது நமக்கு பிரதமர் தான் அந்த கொடியை ஏற்றிருப்பாங்க. அதே போல் நமக்கு குடியரசு தினம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். ஸோ இது குடியரசு தினத்தன்னைக்கு தான் ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ அந்த குடியரசு தினத்தை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் கொடியேற்றுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட்டோடைய கவர்னர், ஆளுநர் அவர்கள் தான் ஜனவரி 26 அன்று குடியரசு தினத்தின் போது கொடியேற்றக்கூடியவர். ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்தபடியாக பார்த்தோன்னா, அன்று தேசிய கீதம் இல்லை. அதாவது என்னென்னா, அப்போ ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது நமக்கு அதிகாரப்பூர்வ தேசிய கீதம்லாம் கிடையாது. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் 1950 ஜனவரி 24 அன்று தான் இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அதாவது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், அப்போ கொடியேற்றிருப்பாங்க, இப்போ பாடுற மாதிரி ஜனகணமன பாடல்கள் பாடியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்குன்னு ஒரு தேசிய கீதம் இல்லை. அந்த தேசிய கீதம் 1950 ஜனவரி 24 போது தான் ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு தான் ஜனவரி 26 குடியரசு தினத்தின் போது இந்த பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம், காந்தியடிகள் தான் நமக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு நிறைய போராடினார். ஸோ அவர் இந்த சுதந்திர தினத்தில் கொண்டாடி இருப்பார், அந்த சுதந்திர தினம் நடைபெறும் போது அங்கே இருந்திருப்பார் அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் பாருங்கள், சுதந்திர தினத்தை அன்னைக்கு காந்தி அந்த டெல்லியில் செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடியேற்றம் நடந்தது இல்லையா, அந்த கொண்டாட்டங்களில் கலந்துக்கலையாம். ஸோ நாட்டின் நிறைய இடத்துல மத கலவரங்கள் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்கள எல்லாத்தையும் அமைதிப்படுத்தவும் ஒற்றுமையை வலியுறுத்தவும் அவர் எங்கே இருந்திருக்கார் பாருங்கள்,
கொல்கத்தாவில் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ இதுவும் நமக்கு தெரியாத ஒரு தகவல் தான். ஆகஸ்ட் 15ஐ தேர்ந்தெடுத்தது ஏன்? ஓகே, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஆகஸ்ட் 15 அப்படின்றத எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வரும்ல. எப்போ வேணாலும் சுதந்திரம் கிடச்சிருக்கலாம், ஆனால் அந்த தேதி ஏன் வந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இந்தியாவின் கடைசி வைசிராயான லார்ட் மவுண்ட்பேட்டன் தான் இந்த தினத்தை வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக தேர்ந்தெடுத்திருப்பார். அதாவது அந்த தினமும் ஏன் அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்றத ரீசனையும் பாருங்கள். நமக்கு அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம படிச்சிருக்கலாம், ஆனால் ஏன்னு பாருங்கள். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது ஜப்பான் வந்து யூகே கிட்ட, அதாவது இங்கிலாந்து கிட்ட சரணடைந்த தினமாக, அதாவது 2 ஆண்டு நிறைவடைந்த தினமாக தான் இந்த ஆகஸ்ட் 15 பார்த்துருக்காங்க. அன்னைக்கு தான் வந்துட்டு நமக்கு சுதந்திர தினமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஒரே நாளில் சுதந்திரம் பெற்ற பிற நாடுகள். இந்த ஆகஸ்ட் 15 வந்து இன்னும் சில நாடுகளை வந்துட்டு ஆங்கிலேய அரசாங்கம் விடுவிச்சிருக்காங்க. அது என்னென்ன நாடுகள்னு பார்த்தோன்னா தென்கொரியா, வடகொரியா, பஹ்ரைன், காங்கோ, லிச்சன்ஸ்டைன். இந்த 5 நாடுகளுக்கும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. தேசிய கொடி தயாரிக்கும் உரிமை, அதே போல் தேசிய கொடியை யார் வேணாலும் தயாரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. இந்திய தேசிய கொடியை உற்பத்தி செய்ய கர்நாடகாவில் உள்ள கர்நாடகா கதர் கிராமோத்யோகா சம்யுக்த சங்கா KKGSS அப்படின்ற அமைப்புக்கு மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான உரிமை வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? யாருக்கு உரிமை வழங்கியிருக்காங்க? கர்நாடகாவில் உள்ள KKGSS, கர்நாடகா கதர் கிராமோத்யோகா சம்யுக்த சங்கா அப்படின்ற அமைப்புக்கு மட்டும்தான் வந்துட்டு தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நமக்கு தெரியாத ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு தெரியாத சில தகவல்கள் இதில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம TNPSC கையேடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வர இருக்கிற நாட்களில் வந்து குரூப் 2க்கு தேவையான சில கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலான் இருக்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் தென் இதோடைய பார்ட் 2 வீடியோவும் இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.